ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நம்ம இங்கிலீஷ் பேச கொஞ்சம் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பீவர்ப். நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. என் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க் டு ஆல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பீவர்ப் வீடியோட லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பர்ஃபெக்ட் வேர்ப். இதுக்கு முன்னாடி நம்ம பி வேர்ப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பர்ஃபெக்ட் வேர்ப்னா என்ன, ஸோ அதோட மீனிங் என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பர்ஃபெக்ட் வேர்ப்னா என்ன? ஸோ பர்ஃபெக்ட் வேர்ப்னா பர்ஃபெக்டாக இருக்கிறதா சார், அதான் பர்ஃபெக்ட் வேர்பா, பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் வேர்ப்னு சொல்லுவோம். நிறைய எல்லா இடத்துக்குமே இந்த பர்ஃபெக்ட் வேர்புங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு எக்ஸாம்லாம் காலேஜெலாம் போவீங்க. ஸ்கூலில் வர்ற சூப்பர்வைசர் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வரும்போது பேனா பென்சில் ரப்பர் எக்ஸாம் வரும்போது எல்லாம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க? பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் ஆஃபீஸ் போனாலும் நீங்கள் எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க, பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்கள் ஃபைல் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பர்ஃபெக்ட் வேர்ப் அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் வச்சு, கிட்ட, இக்கு, இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம், வேர்ப் பார்த்தோன்னீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஐ நான், வி நாம் நாங்கள், யூ நீ நீங்கள், தே அவங்க இவங்க, அவர்கள் இவர்கள், ஹி அவன் இவன், அவர் இவர், சி அவள் இவள், இட் அது இது. இந்த சப்ஜெக்டை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனப்பாடம் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? சுட் நாட் மனப்பாடம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஐயனா நான் தான், நாம் நாங்கள்னா வி, நீ நீங்கள்னா யூ, அவங்க இவங்க அப்படின்னா தே, அவன் இவன் அப்படின்னா இப்போ நமக்கு 4 மீன் நமக்கு தெரியும். இந்த தேவோட மீனிங் அவங்க இவங்க அவர்கள் 4 தெரியும். சிம்பிளாக தேனா அவங்க இவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது இந்த ஹியர் மீனிங் அவன் இவன் அவர் இவன் தெரியும். சிம்பிளாக அவன் இவன் ஞாபகம் வச்சுங்க. அதுமாதிரி இந்த சியோட தமிழ் மீனிங் அவள் இவள், இந்த இட்டோட தமிழ் மீனிங் அது இது. இந்த சப்ஜெக்டு தான் கடைசி வரைக்கும் வருவாங்க. நீங்கள் வீடியோ அடுத்தடுத்த கிளாஸ் பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது கடைசி இவங்களை வச்சு தான் நம்ம இங்கிலீஷே பேச போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் வருவாங்க. அடுத்த கிளாஸ் ஸ்பீக்கிங் லெவல் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இந்த சப்ஜெக்ட்டு கடைசி வரைக்கும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே டென்ஸு நம்ம பியூபில் டென்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 3 டென்ஸு தான் சார். நிறையா டென்ஸ் இருக்குதா? சிம்பிள் கிராமருக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. சிம்பிளாக ஒரு மனிதன் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் 3 டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், கடந்த காலத்தை தான் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் வேர்போட தமிழுங்க என்ன சொன்ன பாருங்கள், வச்சு, கிட்ட, இக்கு, இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். காரு வச்சுருக்கேன், அந்த வச்சுன்னு சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ சென்டென்ஸாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி இந்த கிட்ட சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இன்னொரு மீனிங். இந்த கார் யாருக்கிட்ட இருக்குது? எங்கிட்ட இருக்குது. நாங்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எங்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் பேச்சு வழக்கில். அந்த இக்கு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த இடம் யாரிடம் இருக்குது? என்னிடம் இருக்குது. கார் நான் வச்சுருக்கேன், வச்சு, என்கிட்ட இருக்குது, கிட்ட, எனக்கு இருக்குது, இக்கு, என்னிடம் இருக்குது, இடம். ஸோ 4 இதுக்கும் சார் என்ன சார், நான் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குது, என்னிடம் இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாம் மீனிங் எல்லாம் ஒன்று தானே? நீங்கள் சொல்லி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஸ்கூட்டி வச்சுருக்கேன், என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது, எனக்கு ஸ்கூட்டி இருக்குது, என்னிடம் ஸ்கூட்டி இருக்குது. நாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த நம்முடைய யதார்த்தமாக பேசுகிற தமிழ் தான் இந்த இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ காலையில் இந்த வேர்டில் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில். நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்களா? ஹேவ் யூ கார், ஹேவ் யூ ஸ்கூட்டி, ஹேவ் யூ மணி, ஹேவ் யூ லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், நான் ஐ ஹேவ் ஏ கார் அப்படின்னு சொல்லுவோம். நான் கார் வச்சுருக்கேன், நான் மொபைல் வச்சுருக்கேன், லேப்டாப் வச்சுருக்கேன்,
ஸோ அந்த ஐக்கு நேராக ப்ரெசன்ஸ் நேராக ஹேவ், ஐ ஹேவ். ஸோ இந்த ஹேவோட தமிழ் மீனிங் என்ன? நிறைய இடத்துல புக்கெலாம் படிச்சிருப்பீங்க. ஹேவ்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த பர்ஃபெக்ட் இந்த கிளாஸில் இந்த ஹேவோட தமிழ் மீனிங் வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதோட அந்த ஹேவோட கரெக்டான தமிழ் மீனிங் வைத்திரு, ரொம்ப தூய தமிழாக வரும். அதை நம்ம பேச்சு வழக்கில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தூய தமிழ் தேவையில்லை. தாங்கள் உணவு அருந்துவிட்டீர்களா, தாங்கள் எந்த பேருந்தில் வந்துள்ளீர்கள், எந்த உணவு விடுதியில் உணவு அருந்தில் இப்படி யாரும் நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? சாப்பிட்டீங்களா, எந்த பஸ்ஸில் வந்தீங்க, எந்த ஜங்ஷனில் இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன நடைமுறை யதார்த்தமாக பேசுகிறோமோ அந்த தமிழ் வழியில் இந்த இங்கிலீஷை நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் 25 நாளுக்குள்ளே ஈஸியாக நான் உங்களை இங்கிலீஷ் பேச வச்சுருவோம். ஓகேங்களா? அதே பாஸ்டன்ஸில் ஹேடு. இப்போ அது எக்ஸாம்பிளாக நான் போன வாரம் கார் வச்சுருந்தேன், போன வாரம் நான் சைக்கிள் வச்சுருந்தேன், இப்போ என்கிட்ட சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். போன வருஷம் நான் ஒரு லேண்டு வச்சுருந்தேன், இப்போ நான் விற்றுட்டேங்க, சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வச்சுருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் எ கார், ஐ ஹேட் மணி. காலையில் நான் பணம் வச்சுருந்தேங்க, இப்போ என்கிட்ட இல்லை, ஐ ஹேட் எ மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹேடோட தமிழ் மீனிங் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸுக்கு சொல்கிறது ஐ ஹேட். ஸோ அடுத்தது இந்த வி, யூ, தே, இவங்க 3 பேருக்கும் ப்ரெசன்டென்ஸில் நம்ம ஐக்கு என்ன போட்டோம், ஹேவ் போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த வி, யூ, தேக்கு ஹேவ், ப்ரெசன்டென்ஸில் ஹேவ். வி ஹேவ், நாங்கள் வச்சுருக்கோம். யூ ஹேவ், நீ வச்சுருக்க, நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி இந்த தே ஹேவ், அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க, அவர்கள் வைத்துள்ளார்கள், இவர்கள் வைத்துள்ளார்கள். ரொம்ப தூய தமிழ் தேவையில்லை, யதார்த்தமாக நம்ம கலோக்கியல் தமிழுக்கு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க. அதே பாஸ்டன்ஸில் அதே ஹேடு தான். அதேமாரி இந்த ஹீ, சீட், தேர்டு பர்சன் சிங்குலர், இவங்க 3 பேருக்கும் ஹேஸ். ஹீ ஹேஸ், அவன் வச்சுருக்கான். ஷீ ஹேஸ், அவன் வச்சுருக்கா. இட் ஹேஸ், அது வச்சுருக்கு. ஸோ இந்த ஹீ, சீட்டுக்கு ஹேஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? பேரே ஃபார் எக்ஸாம்பிளாக சங்கர் வச்சுருக்காருன்னா சங்கர் ஹேஸ், ரம்யா வச்சுருக்காங்கன்னா ரம்யா ஹேஸ், அது வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஈட்டு ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டன்ஸுக்கும் இந்த ஹீ, சீட்டுக்கு பாஸ்டன்ஸுக்கும் அதே ஹேடு தான். இந்த ஃபார்முலாவை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை வச்சு தான் நம்ம இங்கிலீஷ் பேச போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸில் இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லைப்பா, என்கிட்ட இப்போ கார் இல்லை, வேலைக்கெல்லாம் போய்ட்டு ஜாப்புக்கு போய்ட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு கார் வச்சுருப்பேன். நான் வேலைக்கு போய்ட்டு ஜாப்புக்கு போய்ட்டு ஒரு அடுத்த வருஷம் நேரம் ஒரு பைக்கு வச்சுருப்பேன். எதிர்காலத்தில் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். லேண்டு வச்சுருப்பேன், புதிய ஒரு இனோவா கார் வச்சுருப்பேன், அது எதிர்காலத்தில். ஸோ அந்த வச்சிருப்பேன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த would have. அதை நம்ம ஸ்டைலாக would have அப்படின்னு சொல்லணும். would haveன்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்டைலிஷ் வராது. நம்ம இங்கிலீஷ் பேசணும், அதையே கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும். would have, I would have, நான் வச்சுருப்பேன். we would have, நாம் வச்சுருப்போம். you would have, நீங்கள் வச்சுருப்பீங்க, நீ வச்சுருப்ப. they would have, அவங்க வச்சுருப்பாங்க, இவங்க வச்சுருப்பாங்க. he would have, அவன் வச்சுருப்பான். she would have, அவள் வச்சுருப்பா. it would have, அது வச்சுருக்கும். இந்த அது it would haveன்னு சொல்லுவோம். யார் அந்த இட்டுன்னு சொல்லுவோம்? இப்போ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு பேரே தெரியும், நம்ம பேரை சொல்லாமல் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாமல் ரவி வச்சுருக்கோம், ரவி would haveன்னு சொல்லுவோம். அந்த ரவிக்கு பதிலாக அது வச்சுருக்கும், அதுகிட்ட கேட்டு பார்ப்போம், it would have அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்ஃபெக்டோட மீனிங், இந்த பர்ஃபெக்டோட கரெக்டான மீனிங்கு வச்சு, கிட்ட, இக்கு, இடம். நானையும் சொல்லி பாருங்க. நான் பணம் வச்சுருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, என்னிடம் பணம் இருக்குது. ஸோ எல்லாம் மீனிங் எல்லாம் ஒன்று தானே. எது மாற்றம் சேஞ்ச் தெரியுதுங்களா? இல்லை. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட கார் இருக்குது, உங்களுக்கு கார் இருக்குது, உங்களிடம் கார் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம எக்ஸாம்பிளில் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒரு கார் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருப்போம். எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் சப்ஜெக்ட்டு, டென்ஸு அதே மாதிரி தான், பேசுகிறா இருந்தாலும் அதே மாதிரி தான், எழுதுகிறா இருந்தாலும் அதே மாதிரி தான். சப்ஜெக்ட் ஐ, வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஐக்கு நேரம் ப்ரெசன்ஸில் என்ன ஹேவ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஹேவ். இந்த ஒரு அப்படின்னு ஒரு மீனிங் குறிக்க பார்த்தீங்களா? நான் கார் வச்சுருக்கேன், நான் ஒரு கார் வச்சுருக்கேன், மீனிங் எல்லாம் ஒன்று தானே. அந்த ஒருவை குறிக்கிறதுனால அந்த இங்கிலீஷ் மீனிங் ஏ. ஐ ஹாவ் எ கார். சார் ஏ சொல்லிக்கலாமா, தேவையில்லையா?
யுவர் சாய்ஸ். அந்த ஏ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டைலிஷ்காக யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் கார், வி ஹாவ் கார், யூ ஹாவ் கார், தே ஹாவ் கார். இப்போ இந்த ஏ வச்சு சொல்லி பார்ப்போம். ஐ ஹாவ் ஏ கார், வி ஹாவ் ஏ கம்ப்யூட்டர், யூ ஹாவ் ஏ லேண்ட். ஸோ இந்த ஏவோட மீனிங் ஒன்று அப்படின்னா குறிக்கிறதால தான் ஏ யூஸ் பண்ணுறோம். இதே நான் ஒரு 10 கார் வச்சுருக்கேன், ஐ ஹாவ் 10 கார். நான் 10 லேண்டு வச்சுருக்கேன், ஐ ஹாவ் 10 லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே பாஸ்டன்ஸ், நான் ஒரு கார் வச்சுருந்தேன், சப்ஜெக்ட்டு ஐ, பாஸ்டன்ஸு வச்சுருந்தேங்கிறது முடிஞ்சிட்டு இல்லைங்களா, சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு இந்த டென்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, வச்சுருக்கேன் ப்ரெசன்ட் டென்ஸு, நேற்று நான் வச்சுருந்தேன் பாஸ்ட் டென்ஸு, நாளைக்கு நான் வச்சுருப்பேன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஸில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் ஆகிடுவீங்க. ஸோ அந்த நான் ஒரு கார் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு இல்லைங்களா. நேற்று நான் கார் வச்சுருந்தேன், போன வாரம் நான் ஒரு கார் வச்சுருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார் வச்சுருந்தேன் சொல்லுவோம்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேங்க, இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் இயர் 20 years பிஃபோர் ஐ ஹேட் ஏ கார் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபியூச்சர் டென்ஸ், நான் ஒரு கார் வச்சுருப்பேன் எதிர்காலத்தில் சொல்கிறது. நாளைக்கு நான் அடுத்த வருஷம் நேரம் நான் கார் வச்சுருப்பேன், அடுத்த மாதம் நேரம் நாங்கள் லேண்டு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எதிர்காலத்துக்கு would have, I would have a car, நான் ஒரு கார் வச்சுருப்பேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, நான் ஒரு கார் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு, நான் ஒரு கார் வச்சுருப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஐ ஹாவ், ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். ஐ ஹாவ் நான் வச்சுருக்கேன், பாஸ்ட் டென்ஸில் ஐ ஹேட் நான் வச்சுருந்தேன். இங்கிலீஷ் எழுதி தமிழ் எழுதி பாருங்கள். ஐ would have நான் வச்சுருப்பேன். we have நாங்கள் வச்சுருக்கோம், நாம் வச்சுருக்கோம், எல்லாம் மீனிங் ஒன்று தான். we had நாம் வச்சுருந்தோம், we would have நாம் வச்சுருப்போம். you have நீ வச்சுருக்க, you had நீ வச்சுருந்த, you would have நீ வச்சுருப்ப. they have அவங்க வச்சுருக்காங்க, they had அவங்க வச்சுருந்தாங்க, they would have அவங்க வச்சுருப்பாங்க. he has அவன் வச்சுருக்கான், he had அவன் வச்சுருந்தான், he would have அவன் வச்சுருப்பான். இந்த வச்சுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹேவ்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த கிட்ட வச்சு சொல்லும்போது நான் கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த இக்கு வச்சு சொல்லும்போது நனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த இடம் வச்சு சொல்லும்போது நான் இடம் இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னிடம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஐ ஹேவ் அந்த கிட்ட வச்சு சொல்லும்போது எங்கிட்ட இருக்குது. அதே மீனிங் தான் ஐ ஹேட் எங்கிட்ட இருந்தது. அதே மீனிங் தான் அந்த கிட்ட வச்சு சொல்லும்போது எங்கிட்ட இருக்கும். அது இந்த இக்கு சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மீனிங் தான். இங்கிலீஷ் ஒரே மீனிங் தான், தமிழ் அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். அந்த ஐ ஹேவ் சொல்லும்போது எனக்கு இருக்குது, எனக்கு இருந்தது, ஐ ஹேட் எனக்கு இருக்கும், ஐ வுட் ஹேவ். அந்த இடத்தை வச்சு சொல்லும்போது ஐ ஹேவ் என்னிடம் இருக்குது, ஐ ஹேட் என்னிடம் இருந்தது, ஐ வுட் ஹேவ் என்னிடம் இருக்கும். இப்போக்கி இந்த நாளையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக இந்த வச்சுக்கிட்ட மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குது. இன்னும் ஈஸியாக வச்சு மட்டுமே நீ ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள். எக்ஸாம் எழுதி பார்த்து முடித்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க, அந்த கிட்ட இக்கு இடம் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வச்சு கிட்ட இக்கு இடம் இது 4த்துக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் நான் கொஸ்டின் தரேன். ஓகேங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், அந்த கிட்ட சொல்லும்போது எங்கிட்ட இருக்குது, எனக்கு இருக்குது, என்னிடம் இருக்குது. ஸோ அது 4மே எதை குறிக்குது பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் ஐ ஹேவ். இப்போ நீங்கள் இந்த ஐ ஹேவ்னு இங்கிலீஷுக்கு தமிழ் நீங்கள் சொல்லும்போது 4ஐயும் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் நான் வச்சுருந்தேன், எங்கிட்ட இருந்தது, எனக்கு இருந்தது, என்னிடம் இருந்தது. ஸோ அது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது இல்லைங்களா, அதுக்கு ஐ ஹேட். அடுத்ததுக்கு ஃபியூச்சர் டென்ஸுக்கு நான் வச்சுருப்பேன், எங்கிட்ட இருக்கும், எனக்கு இருக்கும், என்னிடம் இருக்கும். ஸோ அது 3க்குமே எல்லாத்துக்குமே ஐ வுட் ஹேவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒரு தமிழில் ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறேன், இங்கிலீஷில் ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் எழுதி பாருங்கள், பார்த்து எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பைக்கு வச்சுருக்கேன். செகண்ட் கொஸ்டின் நேற்று நான் கார் வச்சுருந்தேன். தேர்டு கொஸ்டின் அவங்க லேப்டாப் வச்சுருப்பாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் அவள் மொபைல் வச்சுருந்தாள்.
5th கொஸ்டின், அதுகிட்ட மொபைல் இருந்தது. 6th கொஸ்டின், I have a laptop. 7th கொஸ்டின், we had a car. 8th கொஸ்டின், they would have a land. 9th கொஸ்டின், he has a cycle. 10th கொஸ்டின், last year you had a land. ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சரை எழுதி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த எக்ஸாமில் எழுதி பார்த்துட்டு கண்டிப்பாக யூ மஸ்ட் ரைட் கமெண்ட். ஓகேங்களா? எழுதி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்ஃபெக்ட் வெர்ப் அப்படின்னா சிம்பிளாக ஒரே லைனில் சொல்ல போகிறேன். நம்மிடம் உள்ள பொருள் வச்சிருப்பதை பற்றி வந்தால் அது இந்த பர்ஃபெக்ட் வெர்ப். ஸோ நம்மிடம்னா என்ன? யார் சார்? நம்ம தான் எல்லாருமே. என்னெல்லாம் நம்ம பொருள் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம்? நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? வீட்டில் பேட் வச்சுருப்பீங்க, சைக்கிள் வச்சுருப்பீங்க, கார் வச்சுருப்பீங்க, லேண்டு வச்சுருப்பீங்க. இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது. என்னெல்லாம் வச்சுருந்தீங்க? ஒரு நேற்று என்ன வச்சுருந்தீங்க? போன வருஷம் என்ன வச்சுருந்தீங்க? நான் போன வருஷம் லேண்டு வச்சுருந்தேன், சைக்கிள் வச்சுருந்தேன். அதில் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. ஃபியூச்சர் டென்ஸில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கார் வச்சுருப்பீங்க. நான் சொல்லுவேன், நான் 2 வருஷம் கழிச்சு கார் வச்சுருப்பேன், லேப்டாப் வச்சுருப்பேன், மொபைல் வச்சுருப்பேன். அதை எதிர்காலத்தில் சொல்கிறது தான். இது 3 சேர்த்து சொல்கிறது தான் இந்த பர்ஃபெக்ட் வெர்ப். ஸோ நம்மகிட்ட உள்ள பொருள் வச்சிருப்பதை பற்றி வந்தால் என்ன வேணால் இருக்கலாம், எவ்ரிதிங். அதுதான் இந்த பர்ஃபெக்ட் வெர்ப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.